It's a beautiful morning, it's a wonderful day, walking with Jesus every step of the way. He's got a blessing waiting for you today. It's a beautiful morning, it's a beautiful morning, it's a wonderful day. It's a beautiful morning, it's a wonderful day. It's such a good feeling just to know that you're saved. Don't let your troubles stand in your way, 'cause it's a beautiful morning, it's a beautiful morning, it's a wonderful day. It's a beautiful morning, it's a wonderful day. Walking. பரிசுத்த ஆதி திருச்சபையின் தினந்தோறும் வேத வார்த்தை தியானத்திற்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இப்போது தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே உமது சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இந்நாள் வரை எங்களை பாதுகாத்தீர், உதவி செய்தீர். ஆண்டவரே உடைய தேவ வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கப்போற இந்த வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தாவே நாங்கள் தியானித்து உம்முடைய வேத ஆண்டவரே அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையாய் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்திரப்படுத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்குள்ளாய் களி கூறுவோம். கர்த்தரின் கை கூறவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே சுத்தர்களாய் மாறினவே சுலனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறினவே சுலனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். தேவ கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். அவர் தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் நம்மை சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். சேர்ந்து பாடுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எந்த விசுவாசத்தினாலே தேவன் நம்மை ஏற்புடையவரனை ஏற்றுக்கொண்டாரோ அதே விசுவாசத்தினாலே நமக்கு வாழ்வை தந்தருள்வார், நம்முடைய வாழ்வை பரிபூர்ணமாக்குவார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 6வது வசனம். நகரத்திலிருந்து அமளியின் சத்தம் இரைச்சலும், தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. இந்த வார்த்தைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற ஜீவ வசனத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட்ட உம்முடைய சமூகத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானுடைய ஊழியத்தை, வசனத்தை வியாக்கியானம் தருகிற கர்த்தருடைய ஆவியானுடைய ஊழியத்தை இந்த வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு பேசும் இடைப்படும் உயிர்ப்பையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும்
தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். தேவாலயத்திலிருந்து கேட்கப்படுகிற அந்த சத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. ஆங்கில வேதம் இப்படி சொல்லுகிறது, noise from the city, voice from the holy temple of the Lord. தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற சத்தம், அது தேவனே வெளிப்படுத்துகிற சத்தம். இன்றைக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே பலவிதமான பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். பலவிதமான காரியங்களை குறித்து அநேக ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் கேட்கிறோம். இவர்களெல்லாம் கர்த்தருடைய ஜனத்தை ஆறுதல் படுத்துவது மாத்திரமல்ல, அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தேவன் அருளுகிறதான மகிழ்ச்சியின் உத்தரவாதத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற சத்தம் ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற சத்தம் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அருளி இருக்கிறார். தேவனுடைய சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கிற பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வாரான். யார் வீட்டிலேயாவது திருடன் கொண்டு வந்து ஒரு பரிசு பொருளை வைத்து விட்டு போயிருக்கிறானா? இல்லவே இல்லை, நாம் கேட்கவே முடியாது. ஆக திருடன் எதற்கு வருகிறான்? அழிக்க வருகிறான், கொல்ல வருகிறான், வஞ்சித்து போக வருகிறான். ஆனால் தேவன் தம்முடைய ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணமாய் இருக்க வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை குறித்து நிறைய விளக்கங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கக்கூடிய அது எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு நீதியை சரி கட்டுகிறவராகிய தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய தேவன் தமது சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன். ஒரு நாளும் அநீதத்தை கண்டு அவர் அப்படியே போய்விடுகிற தேவன் அல்ல. அநீதியை கண்டு அவர் சும்மா இருந்து விடுகிறதில்லை. மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்பது போல தேவன் இந்த மனிதர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறதான தீவினைகள் அல்லது பொல்லாங்கன் விதைத்துக் கொண்டிருக்கிற தீவினைகளுக்கு ஒரு நியாயத்தின் நாளையே நியமித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறது. நாம் தனித்தனியே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் தனித்தனியே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை இப்படி அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பவுல் சொல்லுகிறார், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவனுடைய ஆலயமாக நாம் இந்த பூமியிலே நடமாடுவதற்கு, இயங்குவதற்கு, அவருக்குள் நாம் பிழைப்பதற்கு, அவருக்குள் நாம் இருப்பதற்கு தேவனே நம்மை ஆலயமாக தெரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தனித்தனியே நாம் தேவனுடைய ஆலயம். கவனிப்போம், நாம் கூடி வரும் பொழுது தேவ சரீரமாய் கூடி வருகிறோம். நாம் தனித்தனியே தேவனுடைய ஆலயம். ஆனால் நாம் கூடி வருகிற பொழுது தேவனுடைய சரீரமாய் நாம் கூடி வருகிறோம். தேவனுடைய சரீரமாய் நாம் கூடி வருகிற பொழுது ஒரு அளவற்ற அபிஷேகம், ஒரு அனந்த அபிஷேகம், ஒரு ஆனந்த அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக கூடுகையின் அபிஷேகத்திலே, கூடுகையின் நேரத்திலே நம்மை தேவன் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கிறார், அறிமுகப்படுத்துகிறார் அல்லது பிரகடனப்படுத்துகிறார். இதோ பார், என்னுடைய பிள்ளை என்னுடைய சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள சரீரத்தினுடைய அவயவம் என்று சொல்லி தேவன் நம்மை இந்த பூமிக்கு அப்படி பிரகடனப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆக தேவனுடைய சரீரமாகிய ஆலயத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது
வேண்டிய செய்தி, நம் மூலமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய செய்தி. கவனிங்கள், இதோடு கூட முடிந்து விடுகிறதில்லை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9, 10 அந்த வசனங்களை நாங்கள் இப்பொழுது வாசிக்கிறோம். இதை நாம் இன்று தொடர்ந்து தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, எட்டர்னல் பிளான், நித்தியமான தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக தேவன், எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம், நன்றாய் ஆழ்ந்து இதை கவனிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, நிறைவான ஞானமானது, மகிமையான ஞானமானது, பரிபூர்ண ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக சபை ஏற்படுத்தி இருக்கிறார். சபை எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? சபைக்குள்ளே ஏன் ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? சபைக்குள்ளே ஏன் 5 வகையான தலைமைத்துவ ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த சபையின் மூலமாய், தம்முடைய சரீரத்தின் மூலமாய் அனந்த ஞானமானது உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். உலகத்திற்கு மாத்திரமல்ல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். சபை ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு கட்டடத்தை எழுப்புவதற்கு மாத்திரமல்ல, அல்லது அதோடு கூட அது மட்டுப்படுவதில்லை, ஒரு காரியத்தோடு அது மட்டுப்படுவதில்லை. தேவனுடைய அனந்த ஞானம் இந்த சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். சபை என்பது from head to toe, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜீவனை உடையது. நம்முடைய தலைமுடி கூட சுவாசிக்கிறது, நம்முடைய கண்கள் பார்க்கிறது, உடலின் உறுப்புகள் அனைத்தும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நகத்திற்கு கூட ஒரு வேலை இருக்கிறது. ஆக உடலில் வைக்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிற, இசைவாய் கட்டி உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை நியமித்து வைத்திருக்கிறார். அதற்குள்ளே ஜீவனை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். ஆக தேவனுடைய சரீரமாகிய சபை, அது தேவனுடைய அனந்த தீர்மானங்கள், முடிவில்லாத தீர்மானங்கள், பரிபூர்ணமான தீர்மானங்கள், இவைகள் எல்லாம் இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். பூமியிலே எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தப்பட வேண்டும். மாத்திரமல்ல, உன்னதங்களில் உள்ள அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அவைகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும். இது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. நிறைய கவனியுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் புத்தகம், பேதுரு எழுதின நிருபம், அதிலே 1 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாய் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய அனந்த ஞானம், மனிதனை உருவாக்குவதற்கு அல்லது தொடர்ந்தேற்றியாய் நடத்துவதற்கு, அவன் இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் அவன் நடத்தப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது இல்லையோ? இந்த வசனம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக தேவனுடைய ஆழங்கள் மனிதனுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். சபையினுடைய நோக்கம் அது. ஏதோ ஒரு கதையை பேசிவிட்டு போவது சபை அல்ல. ஏதோ ஒரு 10 ஜோக்கு சொல்லி சிரிக்க வைத்து விடுவது சபை அல்ல. தேவனுடைய அனந்த ஞானம் தெரியப்படுத்தப்பட வேண்டும். அனுபவங்களை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருப்பது சபை அல்ல. அனுபவங்கள் தேவை, அனுபவங்கள் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய அனந்த தீர்மானம் இந்த சரீரமாகிய சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுகிற பொழுது
ஒரு விசுவாசி இசைவாய் கட்டி கர்த்தருடைய ஆலயமாய் அவன் எழுப்பப்படுகிறான். அந்த விசுவாசி தேவனுடைய அனந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுகிற இயல்புடையவனாக, ஞானேந்திரியங்களை உடையவனாக அவன் மாறுகிறான். தேவ வசனத்திலே அவன் பழக்க வைக்கப்படுகிறான். தேவ வசனத்திலே அவன் பழக்க வைக்கப்படுகிற காரணத்தினாலே அவனுக்குள்ளே ஆவி மனிதன் வல்லமையாய் பலப்பட ஆரம்பிக்கிறான். தேவனுடைய தீர்மானங்கள் அவனுக்குள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும். ஆக விசுவாசி கட்டி எழுப்பப்படுவதற்கு, இசைவான ஆலயமாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு வேத வியாக்கியானங்கள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாய் இருக்கிறார்கள். The things which the angel desired to hear என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அவர்கள் மிகுந்த விருப்பப்படுகிறார்கள், ஆர்வம் காட்டுகிறார்கள். ஓ, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா? ஆஹா, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா? வேத வசனத்தினுடைய வியாக்கியான வெளிச்சம், இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்று தினந்தோறும் இந்த தேவதூதர்கள் சரியாய் வேதம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது, வியாக்கியானப்படுத்தப்படுகிற பொழுது அவர்கள் அதை பார்ப்பதற்கு ஆசையாய் இருக்கிறார்கள். இப்பொழுது புரிகிறதா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த சத்தம் நகரத்தினுடைய இரைச்சலை காட்டிலும், அந்த நகரத்தினுடைய இரைச்சலுக்கு எதிரானதாக தேவ தீர்மானங்களை இந்த பூமியிலே பிறப்பிக்க வேண்டியவைகள் அனுப்பப்படுகிறது. ஆக தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த சத்தம் ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் தாமே இந்த காரியங்களிலே தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியாக நான் கர்த்தரை நோக்கி நான் பிரார்த்திக்கிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, விசுவாச தலைமுறையே, கர்த்தருடைய பிள்ளையே, நகரத்தினுடைய இரைச்சல் அல்லது நகரத்திலிருந்து வருகிறதான அந்த நாய்ஸ், நகரங்களிலிருந்து புறப்படுகிற அந்த இரைச்சல், அதை கேட்டு அதை பின்பற்றி வாழ்கிற ஒரு கூட்ட ஜனத்துக்கு முன்னதாக தேவனுடைய சத்தத்தை, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற உம்முடைய சத்தம், பெண் மான்களை ஈடும்படி செய்கிற அந்த சத்தம், கேதுரு மரங்களையும் பிளந்து போடுகிறதான அந்த சத்தம், காதேஸ் வனாந்தரங்களை அதிரப்படுகிறதான அந்த சத்தம், ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு இன்று சபைகள் மூலமாய் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான திருச்சபைகளாக அவைகள் எங்கிருந்தாலும் அவைகள் அப்படி செயல்பட வேண்டும், மிளிர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்திற்கு சாட்சி பகருகிற, கூடுகையின் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற, கார்ப்பரேட் அனாயிண்டிங் மூலமாய் வரக்கூடிய எல்லா விதமான பயன்களும் நன்மைகளும் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட, தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட, வான தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிற வேத வியாக்கியானங்கள் வெளிப்பட, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒருங்கிணைப்பின் ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, இந்த வேளையிலே உம்முடைய ஊழியத்தை நாங்கள் எங்கள் தேசம் எங்கும் இருக்கக்கூடிய சபைகளிலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே மறைந்து வியாபித்திருக்கிற சகல திருச்சபைகளிலும் இந்த ஊழியம் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஆவியானவரே நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். The church at large should be enlightened, Lord. இந்த வேளையிலே, இந்த காலங்களிலே, கொடுமையான இந்த காலங்களிலே, உலகம் முழுவதும் மறைந்து வியாபித்திருக்கிற திருச்சபைகளிலே உம்முடைய சத்தம் கேட்கும்படியாக, அதன் மூலமாய் உம்முடைய அனந்த ஞானம் வெளிப்படும்படியாக ஆவியானுடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம்.
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் இடைவிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசுங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக.